ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது நடக்க இருக்குது. அந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றமெல்லாம் ஏற்பட போகுது. அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா, இல்லை ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் அந்த விஷயம் கெட்ட விஷயமா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலன்களை கூடிய விரைவில் அடைவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த கடக ராசி தான். இந்த ராசியை சேர்ந்தவங்க பிறர் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இயற்கையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிறர் உதவி கேட்காமலே தேடி சென்று உதவி செய்வாங்க. தங்களின் குடும்பம் மற்றும் சுற்றியுள்ள சுற்றத்தாருக்கு உதவுதல், அவர்களை பாதுகாப்பது என இருப்பாங்க. பணியிடத்தில் சிறப்பாக பழகுவாங்க. சிறப்பான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. சந்திரனை போலவே பிரகாசமாகவும் அழகாகவும் இவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. கடக ராசி அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பு உணர்வை தருவாங்க. கடகராசி சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. யாரிடமும் எளிதில் மோதல் போக்க கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. இவங்க தங்களின் செயலில் லட்சியத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களின் செயலால் சுய திருப்தி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களிடம் உள்ள பெரிய குறையும் பலமும் இவங்களில் உள்ள பிடிவாத குணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருது. அதே வேளையில் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவும் நினைத்த பிடிவாத குணத்தோடு இருப்பதால் அவர்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க பயணம் செய்ய அதிகமாக விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க. மேலும் கடக ராசியை சேர்ந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனைவியோடு நல்ல உறவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்பவே மாட்டாங்க. தங்களின் துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சி எடுப்பாங்க. சில நேரத்தில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக சலிப்புடையவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை போல இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவங்களாகவும் காணப்படுவாங்க. தங்களின் குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. இவர்களின் குடும்பமே இவர்களின் பலம் மற்றும் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். கடக ராசிக்கான அடையாளம் நண்டு சின்னம். கடக ராசியின் குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்களை சுற்றி உள்ளவர்களிடம் அன்பாகவும் அரவணைப்போடு இருப்பாங்க. மேலும் கடக ராசிக்கான நட்பு ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகளோடு சிறப்பான நட்புறவு அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்து வராத ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களோடு அதிக அளவில் இவங்க பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட கடக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கடகராசி நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த ஞானமும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது குரு பகவான் விரயஸ்தானமான 12வது இடத்துல சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வையால் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவின் மீது ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்பு, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை, உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 2 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்குவதில் முயற்சி எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற கிடைக்க கொடுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் பாதிப்பு ஏற்படும் என பயப்பட வேண்டாம். மேலும் குரு பகவானின் பார்வையால் தலைக்கு வருவதெல்லாம் தலைப்பாகையோடு போய்விடுங்க. பெரிய அளவில் நீங்கள் பயந்திருந்த விஷயம் காணாமல் போகும். எந்த விதமான நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படாமல் போகக்கூடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 20ஆம் தேதி, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 30 மற்றும் 29. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 2, 3, 11, 12 செய்ய வேண்டிய பரிகாரம், சுந்தர மகாலிங்கத்தை வழிபட்டு வர சுபிக்ஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிப்பதால் உங்களுக்குள்ள ஒருவித பயம் இருக்கும். அஷ்டம சனி என்கின்ற பயமும் ராகு என்ன செய்வாரோ என்ற பயமும் உண்டாகி இருக்கும். அஷ்டம சனியும் ராகுவும் குரு பகவான் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் போகுங்க. இதுவரை இருந்து வந்த நெருக்கடி விலக போகுது. பட்ட அவமானம் நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் இப்பொழுது சூடுபிடிக்கும். உடலில் மனதிலும் இருந்து வந்த பாதிப்பு பயம் நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுங்க. செல்வாக்கு அனைத்துமே வெளிப்படும். உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் அடைவாங்க. வியாபாரத்திலும் சரி, எதிர்பார்த்த லாபமும் சரி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். கடன் அனைத்தும் அடைக்கப்படும். அதற்கேற்ற வகையில் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளால் தேவையற்ற பிரச்சனை வரக்கூடும். அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 21, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 26, 29 மற்றும் ஜூன் மாதம் 2, 8, 11 செய்ய வேண்டிய பரிகாரம், திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வருங்க. மேலும் ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தன குடும்ப வாக்காதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க போகுது. நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழிலும் இப்பொழுது லாபத்தை எதிர்பார்க்க முடியும். வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும். அரசு வழியில் முயற்சி செய்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்நிய நபரால் ஆதாயம் அதிகரிக்கும். மேலும் மே மாதம் 31 வரை சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம், வீடு வாங்குவீங்க. மேலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சு கொள்வீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 29, ஜூன் மாதம் 2, 5, 11, 14 செய்ய வேண்டிய பரிகாரம், சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே மாறி நல்ல விஷயங்களானது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை